தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். நடிகர் அல்லு அர்ஜுனை பார்க்க 42 விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பிராண்ட் மேலாளர் காவேரி பருவா தெரிவித்த கருத்து சர்ச்சையான நிலையில் அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். சமீபத்தில் வெளியான ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நடிகர் அல்லு அர்ஜுன் குறித்து தவறான தகவல்கள் பகிரப்பட்டதாக கூறி காவேரி பருவா பொது மன்னிப்பு கோரியுள்ளார். இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காவேரி பருவா கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்து அல்லு அர்ஜுனன் குழு அறிக்கை வெளியிட்டது. மேலும் அவதூறு வழக்கு தொடர உள்ளதாகவும் அல்லு அர்ஜுனன் தரப்பு தெரிவித்தது. இந்த சூழலில் இதுகுறித்து விளக்கம் அளித்த காவேரி பருவா, அல்லு அர்ஜுனை சந்திப்பதற்கு முன் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என 42 விதிகள் கொண்ட ஆவணம் கொடுக்கப்பட்டதாக கூறியது உண்மை அல்ல என்று தெளிவுபடுத்தினார். உரையாடலின் ஓட்டத்தில் கூறிய கருத்துக்களை உண்மையாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றும் அவர் விளக்கமளித்தார். தாம் முன்பு தெரிவித்த கருத்துக்களை முழுமையாக திரும்பப் பெறுவதாகவும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான புரிதலுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் காவேரி பருவா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.